வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்திய நிலப்பரப்பிலிருந்து விலகத் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. அக்டோபர் மத்திய பகுதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல் நிலவுவதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். பாஜகவை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் விரைவில் மாநாடு நடத்தப்படும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என பேட்டி. கண்டித்து RSS உடைய திட்டங்களை கண்டித்தும் மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம். அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கலந்து கொள்ள அழைப்பு விடுக்க இருக்கிறோம். நாகை மற்றும் காரைக்கால் மாவட்ட மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். சுருக்குமடி மலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீனவர்களை படகுடன் சிறைப்பிடித்து அதிகாரிகளிடம் ஒப்படைப்போம் என தீர்மானம். கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தை நீர்நிலையாக மாற்றுவது குறித்து தலைமைச் செயலாளர் பிற துறை செயலாளர்களுடன் ஆலோசிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. கிருஷ்ணகிரியில் போலி NCC முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம். தனியார் பள்ளியின் முதல்வர் தாளாளருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு. மத்திய அரசின் செயல்பாடு கடன் வசூல் தீர்ப்பாயங்களையே அளிப்பது போல் உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை. மதுரை, கோவை கடன் வசூல் தீர்ப்பாயங்கள் முறையாக செயல்படுவது குறித்து விளக்கம் அளிக்கவும் மத்திய அரசுக்கு உத்தரவு. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி அல்லி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நியமனம். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியாக S. கார்த்திகேயனை நியமித்து உத்தரவு. அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஆனால் ஏமாற்றம் இருக்காது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு, நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம். அமெரிக்க பயணம் குறித்து அமைச்சர் TRB ராஜா அறிக்கையே வெள்ளை அறிக்கைதான். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. ஒதுக்கீடு இல்லை, அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவா இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுவே வெள்ளரிக்கை தான் இருக்கும். மாத்திர நிதி ஒதுக்கீடு இல்லை, அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா வந்து தெளிவா இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுவே வெள்ளரிக்கை தான் இருக்கும். காவல்துறையினர் என்கவுண்டர் செய்வது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் கருத்து. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்த மாதிரி காவல்துறை தானடித்த மூப்பாக வந்து அந்த என்கவுண்டர் என்கிற நடைமுறை என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. யாரையும் என்கவுண்டர் செய்கிற அதிகாரமோ உரிமையோ காவல்துறைக்கு கிடையாது. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டில் ஈடுபட்டால் கூட
காவல்துறை கைது செய்து அந்த குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்கள் நீதிமன்றத்தில் நிரூபித்து நீதிமன்றங்கள் தான் தண்டனை வழங்குகிற உரிமை இருக்கிறதே தவிர இதெல்லாம் செய்யாமல் காவல்துறையே தண்டனை வழங்கி விடுவது பொருத்தமற்றது. அது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் மீது சொத்து குவிப்பு வழக்கு. வருமானத்திற்கு அதிகமாக 1058% சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. மத்திய அரசு தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்தால் அதனை அமல்படுத்த தமிழக அரசு தயார். ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி பேட்டி. ஆனால் நடைமுறையில் அதை நம்ம செய்யறதுங்கிறது ஒன் டேல பண்ணோம்னா என்ன ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் படிப்படியாக இதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த கணக்கு எடுக்கிற பொழுது இப்போ சில நேரத்தில் என்னன்னாக்க சேல்ஸ் குறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட் சேல் பண்ணுறதுல தான் அக்கறையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தவறான ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அது எதுக்காக அதை கவனிக்கிறாங்கன்னா, வேறு ஏதாவது தவறாகி வேறு இடத்துக்கு மாற்றி செல்லுகிற ஒரு இல்லீகல் இது வருதா, இதை செக் பண்ணுறதுக்கு அது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் எந்த மர்ம காய்ச்சலும் இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். நிபா வைரஸை பரவலை கட்டுப்படுத்த கேரள எல்லையில் தீவிர சோதனை நடத்தப்படுவதாகவும் பேட்டி. இல்லைங்க, கேரளாவில் ஒரு 13 பார்டர் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா பார்டர்லையும் நம்முடைய பொது சுகாதாரத்துறையின் சார்பில் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த குரங்கம்மை இந்த மாதிரியான பாதிப்புகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களும் மிக சிறப்பான வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் வீடு புகுந்து நகை, கோயில் சிலைகள் கொள்ளை. 3 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. ராணிப்பேட்டை அருகே அரசு பள்ளியிலிருந்து ஆசிரியை இடமாற்றம் செய்வதற்கு மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களும் எதிர்ப்பு. ஆசிரியையை வகுப்பறையிலேயே தடுத்து நிறுத்தி கண்ணீர் விட்டு கதறிய மாணாக்கர்கள். அடகு கடை மற்றும் சிப்பன் மூலம் 4 கோடி ரூபாய் பணம் மோசடி. கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் மனு. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ளே கட்டிட மேற்கூரை இடிந்து விழுந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வர் அறிக்கை அளிக்க ஆணை. தமிழக அரசை கண்டித்து சென்னை மாநகராட்சி அருகே செங்கொடி சங்கம் சார்பில் மனித சங்கிலி போராட்டம். முதலமைச்சரின் தனியார் மயமாக்கலை கண்டித்து முழக்கம். சென்னை மடிப்பாக்கம் தனியார் பள்ளியை கண்டித்து பெற்றோர் போராட்டம். கல்வி கட்டணம் பல மடங்கு உயர்த்தி வசூலிப்பதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரி அரசை கண்டித்து மீனவ கிராம மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டம். பேச்சுவார்த்தை நடத்த வந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு.
மைசூர் நகரப்புற மேம்பாட்டு ஆணைய முறைகேடு விசாரணையை எதிர்கொள்ள எந்த தயக்கமும் இல்லை. சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டம். முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா விலகும் பேச்சுக்கே இடமில்லை. நில முறைகேடு வழக்கில் சித்தராமையாவின் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டம். மலையாள நடிகைகள் அளித்த பாலியல் புகாரில் எம்எல்ஏ முகேஷிடம் எர்ணாகுளம் போலீசார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை. அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு பிணையில் விடுவிப்பு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் சித்திக்கின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது கேரள உயர்நீதிமன்றம். விரைவில் சிறப்பு புலனாய்வு குழுவால் கைதாக வாய்ப்பு என தகவல். இலங்கையின் 16வது பிரதமராக ஹரிணி அமரசூரிய நியமனம். இலங்கை வரலாற்றில் 3வது பெண் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் ஹரிணி அமரசூரிய. இந்தியா வங்கதேசம் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி கான்பூரில் வரும் 27ஆம் தேதி தொடக்கம். போட்டியில் பங்கேற்பதற்காக கான்பூர் விமான நிலையத்திற்கு ரோஹித் சர்மா, சுப்மன் கில், கே.எல். ராகுல் உள்ளிட்டோர் வருகை. திருப்பதி லட்டுவில் குட்கா இருந்ததாக வெளியான தகவல் உண்மை அல்ல. குட்கா இருப்பது போன்ற வீடியோ நேற்று வெளியான நிலையில் திருப்பதி தேவஸ்தானம் விளக்கம். மெய்யழகன் பட ப்ரமோஷனில் லட்டு குறித்த கேள்விக்கு சிறுத்தபடி கார்த்தி பதிலளித்ததால் வெடித்த சர்ச்சை. சனாதன மக்களின் உணர்ச்சிகளை புண்படுத்த வேண்டாம் என பவன் கல்யாண் எச்சரித்த நிலையில் மன்னிப்பு கோரினார் கார்த்தி. திருப்பதி லட்டு விவகாரத்தில் தான் கூறியதை பவன் கல்யாண் வேறு மாதிரியாக புரிந்து கொண்டு பேசியிருப்பது வியப்பளிப்பதாக நடிகர் பிரகாஷ்ராஜ் கருத்து. தற்போது வெளிநாட்டில் படப்பிடிப்பில் இருப்பதால் நேரில் வந்து பதில் தருகிறேன் எனவும் விளக்கம். கவிஞர் மு. மேத்தா, பின்னணி பாடகி பி. சுசீலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகள் அறிவிப்பு. செப்டம்பர் 30ஆம் தேதி தலைமை செயலகத்தில் விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். ஏஐ தொழில்நுட்பம் காரணமாக அடுத்த 10 ஆண்டுகளில் இசையமைப்பாளர்களுக்கு வேலை இருக்காது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா கணிப்பு. அவ்வளவுதான். சீரியஸா சொல்றேன். பிகாஸ் ஏஐ இஸ் டேக்கிங் ஓவர் அண்ட் whoever knows to do the prompts is going to make the money. அது முடியாது. அது கன்ஃபார்ம் தான் முடியாது. இல்ல பட் நான் சொல்றது குவான்டிட்டி வைஸ் நான் சொல்றேன். இந்த மாசா நீங்க இறக்கப்படும் ஃபியூச்சர்ல. மதில் சுவர் தொடர்பாக பக்கத்து வீட்டாருடன் ஏற்பட்ட பிரச்சனையில் சமரசம் செய்து கொண்டதாக நடிகர் த்ரிஷா தகவல். இருதரப்பிலும் பேசி பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டதாக கூறிய நிலையில் வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த இயக்குனர் மோகன்ஜி கைது. விசாரணைக்காக திருச்சி அழைத்துச் சென்ற போலீசார். இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் புதிய படங்களை திரையிட அனுமதிக்க வேண்டுமென தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. திரைப்படங்களுக்கு யூடியூப்பில் எதிர்மறையான விமர்சனங்கள் வைக்கப்படுவதை கட்டுப்படுத்தவும் அரசுக்கு வலியுறுத்தல். திருத்தணி சுப்பிரமணிய கோயிலில் நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம். திருக்கோயில் சார்பில் மலர் மாலை பிரசாதங்கள் வழங்கி வரவேற்பு.